முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு கோவையில் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. கோவை வரதராஜபுரம் பகுதியில் உள்ள பார்வையற்றோர் தேசிய இணையத்தில் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சிங்காநல்லூர் பகுதி திமுக செயலாளர் சிவா தலைமையில் நடைபெற்ற விழாவில் மாவட்ட செயலாளர் நா. கார்த்திக் கலந்து கொண்டு பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு வேஷ்டி, சட்டை, புடவைகள் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதனையடுத்து அனைவருக்கும் உணவு வழங்கப்பட்டது. அன்பு தலைவர் தளபதி அவருடைய ஆணைக்கிணங்க கோவை மாநகர் மாவட்டம் முழுவதும் தலைவர் கலைஞரின் புகழை போற்றுகின்ற வகையில் அனைத்து தரப்பு மக்களும் பயன்பெறத்தக்க வகையில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள், திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுக்கூட்டங்கள், மரக்கன்றுகள் நட்டு வளர்ப்பது, அதை போலவே கோவை அரசு மருத்துவமனைக்கு இரத்த தானங்கள் வழங்குவதென்று பல்வேறு விழாக்களை தொடர்ந்து நாங்கள் நடத்தி வருகின்றோம். அதனுடைய தொடர்ச்சியாக கடந்த 27ஆம் தேதி கூட 5000 பேருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினோம். தமிழ்நாடு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அண்ணன் மா. சுப்பிரமணியம் அவர்கள் அந்த விழாவிலே பங்கெடுத்து 5000 பேருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார்கள். அதிலே தையல் இயந்திரங்கள், பெட் கிரைண்டர்கள், சலவை பெட்டி, அதை போலவே சேலைகள் என்று பல்வேறு உபகரணங்கள் வழங்கப்பட்டன. இன்றைக்கு சிங்காநல்லூர் வரதராஜபுரத்தில் தேசிய பார்வையற்றோர் இணையத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கு வேட்டி, சேலை, உணவுப் பொருட்கள், உணவு போன்ற பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. தொடர்ந்து இந்த ஆண்டு முழுக்க தினமும் தலைவர் கலைஞருடைய புகழை போற்றுகின்ற வகையில் முதலமைச்சருடைய வேண்டுகோளுக்கிணங்க, ஆணைக்கிணங்க நாங்கள் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன்.